ஒரு கூத்தாடி கூட நீங்கள் கெட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் அடித்து தாயும் தகப்பனும் கொண்டு போய் விட்றாங்கன்னு சொல்லி ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள். நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் எல்லா பக்கமும் வேல்முருகன் மீது கம்ப்ளைண்ட்டுகள் பதிவாகிட்டு இருக்கின்றது. வேல்முருகன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரும் தேர்தலில் நீங்கள் உங்களை விட்ட திமுக இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக இவ்வளோ தூரமாக ஆபாசமாக பேசுகிறாங்கன்னா திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அலுவலகத்தில் இவர் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம். நீங்கள் திமுக சின்னத்தில் இவர் உதயநிதி சின்னத்தில் ஜெயிச்சிருக்கிறார். நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போ பெண்களை இவ்வளோ இழிவாக பேசி வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னால் திமுக இதுக்கு உடந்தையாக இருக்குதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்குது. தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்திலே ஒரு வரலாறு படைக்க இருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அவர்களை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோல கொச்சைத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன்ரோட்டியில் டெபாசிட் வாங்குவீங்களா?